ராஜா ஐயோ அது பைசல போயிட்டியப்பா. போயிடுச்சு. என்னங்க ஊருக்கு போனா அவசரமா கார்ல ஏத்த அனுப்புனீங்களே, இவன் ஊருக்கா போனா ஒட்டு மொத்தமா இந்த உலகத்தை விட்டே போயிட்டானே. இனிமே என் பையனை எப்படி பாப்பேன்? என் தங்கத்தை எந்த ஜென்மத்துல இனி பார்க்க போறேன்? யாரை காப்பாத்துறதுக்காக என்ன காப்பாத்த நினைச்சனோ இப்ப அவரையே முழுசா இழந்துட்டு நிக்கிறேனே. ஐயோ இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயா ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க ஐயா. உங்க பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. இந்த நிலைமை அவனுக்கு வரக்கூடாது ஐயா. இந்த நிலைமை வரக்கூடாது ஐயா. கடவுள் இருக்கிறது உண்மைனா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயம் வந்தே தீருயா, வந்தே தீரு. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இனிமே பதில் வந்தா என்ன வரலன்னா என்ன? இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு பூசாரி. 10 வருஷம் கழிச்சு பார்க்க வந்த மகனை மனசுக்குள்ள பாசம் இருந்தாலும் வாப்பாடு பாசத்தோட கூப்பிட முடியலையே. அப்படியெல்லாம் கூப்பிட்டா எங்கே தங்கி அந்த சூரியத்துக்கு பலியாடுவானு பயந்து தானே போன்னு விரட்டி அடிச்சேன். இப்படி ஒரே அடிய போய் சேர்த்துட்டியப்பா. இனி எந்த ஜென்மத்துல உன்னை நான் பார்க்க போறையா? எந்த ஜென்மத்துல உன்னை நான் பார்க்க போறேன்? ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னா காவு வாங்கிட்டேன். ஒரு சாவு விழுந்துருச்சு. சாவு விழுந்துருச்சு. சரி வாங்க போலாம். சாவு விழுந்துருச்சு. என்ன கொடுமை இது! ரத்தம் கக்கி நாக்கு வெளியே தள்ளி வாழ வேண்டிய வயசுல ஒரு வாலிப பையன் எந்த தடையமும் இல்லாம அனாதை பணமா ஊர் எல்லையில செத்து கிடக்குறான். அத எல்லா மக்களும் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல மனுஷனோட உயிருக்கு மதிப்பே இல்லையா? டே கௌதம், செத்து கிடந்தது யாரும் இல்ல, அனாதை பணமும் இல்ல. இந்த ஊர் தலைவரோட மகன், பேரு விவேக். ரொம்ப நாள் வராம வெளியூர்ல படிச்சு வளர்ந்தவனா. 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்தானா. செத்து போறதுக்குனே வந்திருக்கான் போல இருக்கு. இந்த ஊர் தலைவரோட மகனுக்கே இந்த நிலைமைனா மத்த ஜனங்களோட கதி? அதான் பயந்து நடங்கிட்டு இருக்காங்களே. மண்டவோடு எலும்பு இதெல்லாம் வச்சு நடந்த பூஜையை பார்த்தோம்ல, அப்படி அந்த பூஜை நடந்தா அடுத்த 2 நாள்ல யாராவது ஒருத்தர் சாவாங்களாம். நாம நினைச்சிருந்தா அந்த விவேக்கோட சாவை தடுத்திருக்கலாம். அது எப்படி? அலறல் சத்தம் கேட்டதுமே எழுந்து போய் பார்த்திருந்தா உயிரும் தப்பிச்சிருக்கும். கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அது எப்படிடா முடியும்? நம்மளதான் பாட்டி வெளியே விடாம தடுத்துட்டாங்கல்ல. டே கௌதம், நம்மளோட வீர தீர செயல்களை எல்லாம் நீ உங்க பாட்டி கிட்ட சொல்லலையா? சொன்னா மட்டும் போய் பேய் கூட சண்டை போடுன்னு விட்டுருவாங்களா? அப்படினா விவேக்க அந்த பேய் தான் கொன்னிருக்குன்னு நீ சொல்ற? மேபி. போங்கயா,
அப்ப இது கூட உண்மை இல்லையா? நேர்ல பார்க்காமலோ சாட்சி சொல்லாமலோ அது பேயா இருந்தாலும் அது மேல எப்படிடா பழி போட முடியும்? ஆனா கயல்விழின்னு ஒரு பேய் ஊருக்குள்ள இருக்கிறதும் நடமாடுறதும் உண்மைதானே? நம்ம நேரடியா பார்த்தோம்ல. அதுக்காக அதுதான் கொண்டுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நாமெல்லாம் இங்க பரபரப்பா பேசிட்டு இருக்கோம், அங்க இருந்தா தலைவி தனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹலோ கௌரி, என்ன யோசிப்பு? நீங்கெல்லாம் பேசுறத நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கெல்லாம் சந்தேகப்படுறதை தாண்டி எனக்கு என்னமோ அந்த பைத்தியத்து மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஏன் எப்படி? எல்லாருமே அந்த படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பாகியம் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பார்த்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தது. கௌரி, என்ன சொல்ற நீ? அதுவே ஒரு லூசு. அது திடீர்னு சிரிக்கும், பேசும், என்ன வேணா பண்ணும். அத போய் நீ கொலைகாட்டின்னு சொல்றிய? ஐயோ இல்லடா, அது முழு பைத்தியமா இருந்தா அதை நம்ம விட்டுடலாம். ஆனா அது மாசத்துல 3 நாள் குணமாகி நார்மலா உட்காந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? பைத்தியம் பாகியம் பூசாரியோட வைஃப் தானே. சோ உங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ஏதாவது தடயம் கிடைச்சாலும் கிடைக்கும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு தடயம் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா பூசாரி வீட்டுல மீந்து போன புளியோதரையும் பொங்கலும் கண்டிப்பா கிடைக்கும். டேய், எப்ப பார்த்தாலும் உன் நினைப்பு சாப்பாட்டுல தான்டா. தங்கச்சி, உனக்கு சாப்பாடு ஞாபகமே வராது. டேய் போடா. ஏய், என்ன என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா வாங்க. ச்சே. இதுதான் பூசாரி வீடுன்னு நினைக்கிறேன். நீ நினைச்சாலும் நினைக்காட்டியும் இதான் பூசாரி வீடு. எல்லாரும் வாங்கப்பா. எப்பா பாப்பா, போ உள்ள போ. நோ ஸ்லோ மோஷன். என்ன கௌரி, யாருமே உள்ள காணோம்? யாருமே இல்லாம எப்படி வீடு திறந்திருக்கோம்? சத்தம் போடாம இருங்க. அப்பதான் பைத்தியத்தோட எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிக்க முடியும். ஆமா ஆமா. அப்பா அம்மா அப்பா, நீங்க என்ன தேடணுமோ தேடிக்கோங்க, எனக்கு தூக்கம் டேய், வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன்டா உட்கார்ந்த? சத்தம் போடாம இரு. அடடே, வாங்க வாங்க. நீங்களா? குழந்தைகளா, ஏது இவ்வளவு தூரம்? இல்ல, கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா கோயில் பூட்டிருந்தது, அதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு. அடடா, இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு பக்தியா? ஆஹா, உங்களை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நானும் கோவிலுக்கு தான் புறப்பட்டு இருக்கேன். உள்ள அம்மனுக்கு படையலுக்காக பொங்கல் வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஏலக்காய் வாசனை. ஏன்டா இப்படி அலைற? இப்ப நம்ம பொங்கல் சாப்பிடவா வந்தோம்? அந்த பைத்தியத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க தானே வந்தோம். கௌரி, அந்த பைத்தியம் எங்களுக்குனே தெரியல கௌரி. பொங்கல். டேய் பாலு, அங்க ஒரு ரூம் லாக் ஆயிருக்கு, அத போய் திறந்து பார்க்கலாம் வா. ஐயோ, போ. திறக்கலாமா? வேணாம் கௌரி, பயமா இருக்கு. ஏய், என்ன ஆபோது தோடி. இது இந்த வீட்லயும் பைத்தியமா தான் இருக்கு. பாக்கியம், என்னாச்சு? ஏய், ஏய். ஏய், உங்களை யார் இங்க வர சொன்னது? என்ன பண்ணீங்க? எதுக்காக இந்த கதவை திறந்தீங்க? இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு. என்னது சுத்தி பார்க்கிறதுக்கு? இது என்ன அக்பர் அரண்மனையா? ஏன் மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
போங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க. போங்க, போ போமா, போ. கொஞ்சம் நில்லுங்க. பார்த்தா சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனா பசங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். செய்யக்கூடாததெல்லாம் செய்யறீங்க, போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போறீங்க. ஆமா, மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லதுதான் இருக்கு. நல்லதுக்கா? ஆஹா, உங்களால என்ன நல்லது நடக்குதுங்கிறத நானும் பார்க்கறேன். சரி சரி, நீங்க முதல்ல கோவிலுக்கு போங்க, பின்னாடியே நானும் வரேன். வாங்க. ஏன் இந்த குழந்தைங்க வேண்டாத வேலையில எல்லாம் ஈடுபடுறாங்க? எதுக்காக இந்த மாதிரி முயற்சியில ஈடுபடணும்? சரியில்லையே. பார்வதி, வாங்க 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 மச்சான், வாங்க. என்னென்ன ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் கவுண்டரும் கடலையும் பொரியும் மாதிரி எப்பவும் ஒன்னா சேர்ந்தே இருப்பீங்க. இன்னைக்கு என்னமோ அதிசயமா தனியா வீட்ல இருக்கீங்களே. பிறந்த நாள் அதுவுமா, கல்யாணி தன்னை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு வாக்கு வாங்கிட்டா. அதான் ஐயா என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு வீட்லயே இருக்காரு. நீ ஏன் பார்வதி கோச்சுக்கிற? கவுண்டருக்கு துரதான் ஆன பிறகு படி இழக்கிற மகாராசன் கூட தானே இருந்தாகணும். மச்சான், இவளுக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க. 24 மணி நேரமும் இவ சேலை முந்தானைய புடிச்சுக்கிட்டு கூடவே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா முடியணுமே. எனக்கு எல்லாமே கவுண்டரையா தான், மத்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான். இப்ப கூட பாருங்க, என் பொண்ணு கல்யாணி பிறந்த நாளைக்கு கவுண்டரையா இங்க வரத்தான் போறாரு. முதலாளிய தூக்கி வச்சுட்டு ஆடலாம், அதுக்காக இப்படியா? உங்க புருஷ பொண்டாட்டி சண்டையை ரசிக்கவா நாங்க வந்திருக்கோம்? எங்க பிறந்த நாள்காரி, கூப்பிடவள. உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, என்ன கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறா. இருங்க கூப்பிடுற. கல்யாணி, கல்யாணி இங்க வாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சாக்லேட் எடுத்துக்கோங்க மாமா. நல்லா இருமா. இந்தாங்க அத்தை. முதல்ல இதை வாங்கிக்கம்மா. தேங்க்ஸ் அத்தை. ஆடி மாசம் 4ஆம் பிறையில பிறந்த நீ வாழ்க்கை பூரா வளர்ப்பிறையா இருக்கணும். இப்ப எடுத்துக்கோங்க அத்தை. ஏன் கல்யாணி, உன் பிறந்த நாளுக்கு வெறும் சாக்லேட் தானா? அண்ணே, பால் கேசரி பண்ணிருக்கேன், வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். சரிம்மா. என்னங்க அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? கார் சத்தம் கேட்டுச்சு, கவுண்டரையா வராரான்னு பாக்குறேன். ஐயாவுக்காக நாம காத்துட்டு இருக்கலாம், ஆனா விருந்தாளிங்களை காக்க வைக்க கூடாது. வாங்க வாங்க, வாமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பாரு, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். துரை, பர்த்டே பேபிங்க உள்ள இருக்கா ஐயா? வாங்க வாங்க ஐயா. தாத்தா, அம்மாடி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. முதல்ல கிஃப்ட், அப்புறம் தான் சாக்லேட். இன்னைக்கு மாதிரி நீ என்னைக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஐயா, எதுக்குயா செயின்லாம்? உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் ஐயா. துரை, சக்கரைன்னு சொன்னா மட்டும் இனிக்காது, அதை எடுத்து வாயில போடணும். கரெக்ட் தாத்தா. ஐயா, பால் கேசரி பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. துரை மட்டும் சொல்லவே இல்லையாமா? நான் பலகாரத்தை பார்த்து ரசிக்கிறதோட சரி, சேர்த்துக்கிறதே இல்லை. வேணா உன் கையில் ஓட்டமா தண்ணி கூட குடிச்சிட்டு போறேன். சரிங்க. சீக்கிரம் கொண்டு வாப்போ. ஐயா வாங்க. வாடா. ஆமா.
இங்க வா தாத்தா வா 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 தாத்தா கூப்பிடுறாருல. கல்யாணி தாத்தாக்கு சாக்லேட் கொடுமா. ஆ நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும் என்ன. தவிர ஐயா ஒரு சின்ன விஷயம். என்னங்க ஐயா? உன் பொண்ணு பிறந்தனால அதுமா இன்னைக்கு பூரா அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காது போல இருக்கு ஐயா. மீஞ்சூர்ல மீன் பிடிக்கிறதுல ஏதோ பிரச்சனையா? நம்ம 2 பேரும் உடனே அங்க போய் ஆகணும். தாத்தா நீங்க போக வேண்டியதானே, அப்பா எதுக்கு? கல்யாணி பேசாம இரு. ஆமாடி, இது வரைக்கும் உங்க அப்பா இல்லாம நான் தனியா வெளியே எங்கேயும் போனதே இல்லம்மா. இது வரைக்கும் ஏன் பிறந்த நாளைக்கு நானும் எங்க அப்பா விட்டு பிரிஞ்சதில்ல. ஏய் வாய் முறி, யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியாது. கல்யாணி பிறந்த நாள் அதுவும் அடி வாங்காத, பேசாம இரு. ஐயா வாங்க ஐயா போலாம். நீங்க எங்க அப்பா உங்களோட கூட்டிட்டு போறதா இருந்தா நீங்க பிரசன்ட் பண்ண செயினை வாங்கிட்டு போயிடுங்க. ஏய் என்ன பண்ற? அதிக பேசுங்க. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சின்ன பிள்ளை தான் ஏதோ பேசலாங்கிறதுக்காக 2 பேரும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கீங்க. அம்மனே கல்யாணி, இன்னைக்கு பூரா நீ உங்க அப்பாவை பிரியாம அவர் கூடயே இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, நீ உங்க அப்பா நான் 3 பேரும் சேர்ந்து போலாம், சரியா? ஐயா இவ ஏதோ அடம் பிடிக்கிறான்னு. பரவாயில்லம்மா, ஏன் பேத்தி ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா, இன்னொன்னு தப்பு இல்லையே. சரி போலாமா? போலாம் ஐயா. அம்மாடி வாடா. அம்மாடி நீ ஏறுறா மெது.